கோயிலுக்கு போனால் சாமியை எந்த பக்கமாக சுற்றி வர்றது ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. எப்படி சுற்றி வருவீங்க? வலப்புறமாக வரும். வலப்புறமாக தானே சுற்றணும். இப்படி போகிறோம்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி போகிறோம்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க, கிறுக்கு போயில இப்படி ஆட போகிறது, இப்படி போட அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ எதை எப்படி தொழுவது என்பதற்கு திருநீர் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது எப்படி வாங்குகிறோம்? ரொம்ப பவ்யமாக வாங்குகிறோம்ல. அவரை வாங்குறது மட்டும் இல்லை, அதை எடுத்து உதறக்கூடாது. அது வேறு சொல்கிறாங்க, உதறக்கூடாது. அப்படியே பிரமாதம் அப்படி வச்சுட்டு அப்படி ஊதி வச்சுக்கிட்டாங்க. இல்லாட்டி ஒரு ஓரத்தில் ஒட்டிக்கிட்டாரு. சில பேர் இன்னும் விசேஷமான ஆளுங்க வீட்டில் வாங்க முடியல, கையில் காசு இல்லை, திருநீர் வாங்குறது. ஆனால் திருநீர் வைக்கணும்னு ஆசை இருக்குது. கோவிலையே வாங்கி ஒரு பேப்பரில் வச்சு மடித்து வீட்டுக்கு பையில் போட்டு கொண்டு போயிடுவார். சிந்தாதபடிக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது பார்த்தீங்களா? விஜயவளை தான். நீங்கள் அதை பின்பற்றலையான்றது வேற. ஒரு ஒழுங்கு இருக்கு இல்லையா? எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு, ஒரு முறை, ஒரு மரபு. இந்த மரபை கலையில், இலக்கியத்தில், வாழ்க்கையின் நடைமுறையில் எல்லாவற்றிலும் பின்பற்றுபவர் யார்? விடாமல் பின்பற்றுறது யார் அப்படின்னா, ஆண்களை கேட்டால் நம்ம தான். அம்மா தான். யாரும் இவங்களுக்கு என்ன தெரியும்? பாருங்க, நீட்டாக வேட்டியை கட்டி எப்படி வந்திருக்கான். யாராவது ஒரு ஆள் பேண்ட்டு போட்டிருக்கோமா? இங்கே மற்றவங்க தான் பண்ண போட்டிருக்காங்க. பேண்ட்டு நம்ம ஆடை இல்லை. விளங்குறதுக்கு சொல்கிறவங்களுக்கு நம்ம மரபணுப்பா. அவங்க தொழிலுக்கு இது போட்டு ஆகணும். ஏன்னா நானும் கல்லூரிக்கு போகும்போது அப்படி தான் போனேன். இந்த மாதிரி கட்டிட்டு போனால் பையன் அப்படி ஒரு பார்ப்பேன். அதுட்டு ஹைஸ்கூல் வாத்தியாரா, ஹைஸ்கூல் வாத்தியார், கல்லூரி ஆசிரியர் வேறு, ஹைஸ்கூல் ஆசிரியர், உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் வேறு. கல்லூரியில் அங்கே விதி வச்சுருந்தாங்க, பேண்ட்டு போடணும். அப்புறம் அதுக்கு முன்னாடி கோட்டு போடணும்னு. அன்னைக்கு இருந்த சம்பளத்தில் எப்படி இவங்க கோட்டு தைச்சாங்கன்றது எனக்கு விளங்கலை. ஏன்னா அன்னைக்கு நான் போய் வேலைக்கு போகும்போதே 105 ரூபா சம்பளம், 104 ரூபா. எப்படி அந்த வாத்தியாருக்கு கோட்டு வாங்கி தைச்சிருந்தாங்கண்ணா. அதனால தான் எங்கள் வாத்தியார் ஒருத்தர்லாம் கோட்டை ஒரு ஜாதிக்கா பெட்டி இருந்துச்சு, அந்த ஜாதிக்கா பெட்டியில் வச்சுருப்பாரு. அதை ஒரு நாள் எடுக்க மாட்டார். எப்போ எடுப்பாருன்னா இன்ஸ்பெக்ஷன் வரும் பாருங்க, அப்போ தான் அதை எடுத்து அது உதறும் போது பார்க்கணுமே. அடேப்பா, அதை அங்கங்கே தட்டிக்கிட்டி அவர் அதை போட்டுட்டு அப்படி பவ்யமாக நிற்பார். கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம ஒரு மரபு, இந்த மரபை விடாமல் நம்ம உட்கார்ந்துருக்கிறதுக்கு யாருக்க? ஆண்கள் தாயா. பெண்களுக்கு என்னையா தெரியும்? பெண்கள் மரபையாக வச்சுருக்காங்க. அவங்க தான் பூரா குருதா பின்ன. அது என்ன அது போடுறாங்க, என்ன சுடிதாரு. நம்ம ஊர் சடையாது சுடிதார். நம்ம இதா இல்லை சுடிதாரை போட்டுக்கிட்டு தெரியுறாங்க. எல்லாம் கொடுமை அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. இந்த பக்கம் காஞ்சிபுரமே இங்கே தான் இருக்கு. நம்முடைய பாரம்பரியம்னா காஞ்சிபுரமே இங்கே தானே இருக்கு. நாங்கள் தானே ஒழுங்காக அது எப்படி நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த மரியாதையாக அழகாக அந்த சேலை இருக்கு பாருங்க. உலகத்தில் எல்லா நாடுகளில் இருக்க பொம்பளைகளையும் கவர்றது இந்த சேலை. எந்த நாட்டுக்கு போனாலும் சரி கட்ட முடியாமல் திணறதுங்க. அது எப்படி சொருகிறது திணகுது. ஆனால் அதை ஒழுங்காக கட்டி அதில் பார்க்கிற போது ஒரு அழகு இருக்கு பார்த்தீங்களா? அதை பின்பற்றுறதே நாங்கள் தானேயா அப்படின்னு இவ்வளோதாங்க பாரம்பரியம். இப்போ விளங்கியிருக்கோம் உங்களுக்கு.